விஜய் தான் சிஎம்மா வருவார்னு சொன்னோம். இதெல்லாம் அம்பாள் வந்து நம்ம வாயிலன்னு சொல்ல வைப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். பில்லி சூனியம், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் விடுபடுவதற்கு இந்த வாராகியை வந்து கும்பிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். வாராகி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க உக்கிர தெய்வமா இருந்தாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பலிகள் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலிகள் கொடுத்தாங்க. நிறைய பலிகள் வாங்குவாங்க. அவங்க போர்ப்படை தளபதியாக இருந்தப்போ நிறைய பலிகள் அவங்களே வாங்கினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு உக்கிர தெய்வமாக இருந்தாங்க. வாராகி யாகங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சோம். வாராகி யாகம் எடுத்து செய்ய ஆரம்பிக்கும்போது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் இந்த இயற்கை அழிவுகள்லாம் வருது இல்லைங்களா, அந்த பேரழிவுகளை தடுக்கிறதுக்காகவும் இதை செய்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு உத்தரவுகள் எனக்கு அம்பாள் கிட்டேருந்து வந்ததுனால அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம். தேய்பிரை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேய்பிரை பஞ்சமியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர நாளில் நம்ம ஆரம்பித்தோம்னா, வழிபட்டு ஆரம்பித்தா அன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும், தொழில் வளர்ச்சி அடையாது, ஒரு சிலர் வந்து முடக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கடன் தொல்லை தீர்றதுக்குலாம் வந்து எந்த மாதிரி வாராகி அம்மனை வழிபடணும்? இந்த ராகு கால யமகண்டம் வரும்போது நம்ம தெரு வாசல்னு சொல்லுவாங்க, வீட்டில் நிலைவாசல், அந்த வாசப்படியில் 2 பக்கமும் சந்தனவத்தி, அந்த ராகு காலம் வரும்போதும் ஏற்றணும், யமகண்டம் வரும்போதும் ஏற்றணும். இந்த மாதிரி 2 பக்கம் சந்தனவத்தி ஏற்றணும். குளிகன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த குளிகன் வரும்போது வீட்டுக்குள்ளே மல்லி வத்தி ஏற்றணும். நல்லா ஜாஸ்மின் அந்த மல்லி வாசனையான வத்தி ஏற்றணும். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தொழில் வளர்ச்சி, பண வரவு இருக்கும். கடன் அடையணுன்னாக்கா தென்மேற்கு மூலையில் ஒரு பானையில் உப்பு ஃபுல்லாக கல் உப்பு கொட்டி ஒரு அஞ்சனக்கல், ஒரு 5 ரூபா காயின், இந்த அஞ்சனக்கல் 5 ரூபா காயினும் வாங்கிட்டு நாட்டு நம்ம பன்னீரில் பாலில் அலசி கழுவிட்டு அந்த உப்புக்கு மேலே வச்சு தென்மேற்கு மூலையில் வச்சிட்டோம்னா. ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது 2026 நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆணித்தனமாக விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொன்ன வாராகி சித்தர் அவர்கள் தான் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரம்ப காலத்தில் வாராகி உபாசகராக இருந்தோம். வாராகியை வணங்கி வந்தோம். வணங்கி வர காலங்களில் சில அசிரீதியான தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்ததுனால சில விஷயங்கள் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பித்தோம். இந்த வாராகி யாகங்கள் எடுத்து செய்ய ஆரம்பித்தோம். வாராகி யாகம் எடுத்து செய்ய ஆரம்பிக்கும்போது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் இந்த இயற்கை அழிவுகள்லாம் வருது இல்லைங்களா, அந்த பேரழிவுகளை தடுக்கிறதுக்காகவும் இதை செய்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு உத்தரவுகள் எனக்கு அம்பாள் கிட்டேருந்து வந்ததுனால அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம். அது செய்ய ஆரம்பித்து 2024 கொஞ்சம் அந்த அழிவுகளை கொஞ்சம் குறைஞ்சது. 2025 ஒரு 48 நாள் யாகம் பண்ணோம். தொடர்ந்து 40 நாள் மண்டல யாகமாக பண்ணோம். ஸோ இது போல் தொடர்ந்து சில விஷயங்கள் பண்ணோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் மழை வரக்கூடிய புயல் உருவாருன்னு அறிவிக்கும் போது அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் இடையில் ஒரு நாள் யாகம் வச்சுருந்தேன். அந்த அன்னைக்கு மட்டும் மழை வராதுன்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி மழை வரல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 48 நாள் மண்டல யாகம் முடிக்கும் போது மே 4, அந்த மே 4ஆம் தேதி அக்னிவேல் ஸ்டார்ட். அந்த டைமில் அன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொல்ல ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மழை வந்தது. ஸோ இது போல் வந்து பார்த்திங்கனாக்கா 186 யாகம் இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நடத்தியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அம்பாள் நம்ம மூலியமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக சார். இப்போ வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்றது எல்லாரையுமே கவனிக்கத்தக்கதாகவும் ஈர்க்கத்தக்கதாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, மற்ற அம்மன் வழிபாடுகளை விட வந்து வாராகி அம்மனுடைய வழிபாடு கொஞ்சம் தனித்துவமா ஒரு சிறந்ததா இருக்கு. காரணம் என்ன? அது தனித்துவமா சிறந்ததா இருக்கு. முதல்ல வாராகி அம்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க வந்து ராஜராஜேஸ்வரோட போர்ப்படை தளபதியா இருந்தாங்க. இருந்து அந்த செயல்பாடுகள் வந்து அந்த காலகட்டத்தில் அது மாதிரி இருந்ததா நம்மளுக்கு வந்து புராணங்கள் கூறுது. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த அம்மாவை வணங்கிட்டு போய் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை வணங்கிட்டு போய் தான் போரில் ஜெயிக்கிறாரு, நாட்டை ஆள்றாரு. ஸோ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த அம்பாள் தராங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வாராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்தில் கலியுகத்தில் இப்போ தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப தனித்துவமாக இருக்காங்க. இந்த மற்ற அம்மனோட இது தனித்துவமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு சரியான நேரம், காலம், திதி அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? நிச்சயமா இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னாக்கா பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேய்பிரை பஞ்சமியும்
செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர நாளில் நம்ம ஆரம்பித்தோம்னா வழிபட்டு ஆரம்பித்தா அன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இந்த பஞ்சமியில் ஆரம்பித்தாலே போதும், வழிபடுறதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதான் சார், என்ன காரணம் அந்த பஞ்சமி தேதி வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது? பஞ்சமி முக்கியத்துவமாக வாய்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை, அமாவாசைக்கு அப்புறம் வர திதி வளர்பிறைன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு அப்புறம் வர திதிகள் பார்த்தீங்கன்னா தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. அதில் 5வது திதின்னு சொல்லக்கூடியது, அதாவது பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, 5வதா பஞ்சமி. ஸோ அந்த மாதிரி 5வது வரக்கூடிய திதி பஞ்சமி. சப்த கன்னிகள் 7 பேர். அந்த 7 பேரில் 5வது வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா வாராகி. பார்த்தீங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்திராணி, சாமுண்டி, மற்ற தெய்வங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கனெக்ட் இருக்கு. அதனாலதான் அந்த பஞ்சமி பஞ்சமின்றது. அதே மாதிரி வாராகி அம்மனை வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அது என்ன முக்கியமான பிரச்சனை? முக்கியமாக அதாவது விரைவில் தீரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோர்ட்டு கேஸ், அந்த நீதிமன்ற வழக்குகள், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நில பிரச்சனைகள், இந்த விஷயங்களுக்கெல்லாம் வாராகி வந்து ரொம்ப வேகமாக வந்து வழி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள்ல வாராகியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பத்திரகாளியை வந்து கும்பிட மாட்டாங்க, முனியசாமி, மாடன், அந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்களை வந்து கும்பிடாததற்கு காரணம் நிறைய சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வாராகியை கும்பிடுறதற்கும் ஒரு சிலர் காரணம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா சார்? இல்லைங்க, என்னன்னு கேட்டிங்கனாக்கா காளியே வந்து ஒரு காலத்துல எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் காளியை கும்பிட்டுட்டு இருக்காங்க, வீட்டில் படம் வச்சு கும்பிட்றாங்க, எல்லாம் பண்றாங்க. வாராகி என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க உக்கிர தெய்வமா இருந்தாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பலிகள் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலிகள் கொடுத்தாங்க, நிறைய பலிகள் வாங்குவாங்க. அவங்க போர்ப்படை தளபதியாக இருந்தப்போ நிறைய பலிகள் அவங்களே வாங்கினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு உக்கிர தெய்வமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரியாக மாற்றி ஆதிசங்கர் வந்து மாற்றி அவங்கள வந்து குழந்தை சுரூபமாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க குழந்தை சுரூபமாக தான் இருக்காங்க. அதனால் அவங்கள வணங்குறதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா அந்த புரிதல், அதாவது மக்களுடைய புரிதல் அப்படின்றது இது ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்னு மக்களுடைய மனதுல ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு. காரணம் இது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க ஊட்டியிருக்கீங்களா சார்? நிச்சயமா நிறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் தவறுகள் நம்ம செய்யும் போது தாயா வருவாங்க கண்டிக்கிறதுக்கு. இதே வந்து நாம் அந்த அவங்கள கொஞ்சனம்னா குழந்தையா வருவாங்க. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வீடு அந்த அம்மா இனிமேட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம், எதிரிகள் தொல்லை, இதெல்லாம் இருந்து விடுபடுவதற்கு இந்த வாராகியை வந்து கும்பிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார் வழிபடணும்? இந்த செய்வினை, பில்லி சூனியம், இந்த கோளாறுல இருந்து வெளியே வரணும்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாராகி யாகம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல போயிட்டு கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. தொடர்ந்து வாராகி யாகங்கள் எங்கே நடந்தாலும் போய் கலந்துக்கலாம். அப்படி வாராகி யாகங்கள் நடக்கலை அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஒரு 5 பஞ்சமிக்கு தொடர்ந்து வாராகி யாகம் முறையாக பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த செய்வினை, பில்லி சூனியம், இந்த கோளாறுலேருந்து வெளிப்படலாம். ஸோ இதெல்லாமும் நம்மளால் முடியலைன்னா செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம போயிட்டு நம்ம கோயிலில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. இந்த செய்வினை, பில்லி சூனியம், இந்த கோளாறுலேருந்து வெளியே காப்பாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையோ இல்லை ஒரு முறையோ சொன்னால் கூட போதும். சொல்லிட்டு நம்ம போகும்போது அது நம்மளுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓம் பைரவி, உத்தண்ட பகவதி, சிம்மவாகினி, ஷியாமலாதேவி, அங்கங்கு அருள் நடமாடும் அம்பிகா பரமேஸ்வரி, ஆதி பகவதி, அகிலாண்ட பரமேஸ்வரி, நாகி, இமய பார்வதி, ஈசன் இடபாகினி, ஓடிவா நாட்டை கட்டு, வீட்டை கட்டு, வீதியை கட்டு, பிற பில்லி சூனியங்களை பழையற கட்டு, எதிரின் மந்திரம் எல்லாவற்றையும் ஓடியிருக்கும் 7 நாடு கிராமம், தங்காலந்தேவி, அங்கால உருவி, திரிபுர சுந்தரி, வீரமாதேவி, கூடவே வாவா, இங்குள்ள தேவதா, கிராம தேவதா, எல்லை தேவதா, ஊர்காக்கும் காளி, வாராகி இவ்விடத்தில் பிரசனமாகி எங்களுக்கு அருள் புரியவே சுவாகா. இதுதான் வாராகி அம்மனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இல்ல, இது வந்து வெறும் நம்ம இந்த பில்லி சூனியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம காப்பாத்திக்கிறதுக்காண்டி.
வாராகி அம்மனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எது? அதை யாரு எப்ப சொல்லலாம்? எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஜெபிக்கலாம் சார்? அப்படி வாராகியோட சக்தி வாய்ந்த மந்திரம் சொன்னா ஒரு மந்திரம் தாங்க. அந்த ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐங்குளம் ஐ நமோ பகதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்திரி நமக ருந்தே ருந்திரி நமக ஜம்பே ஜம்பிரி நமக மோகே மோகி நம்ம சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்ஷித்த சக்ஷுர் முக ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐங் கிளௌம் டக 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 ஹூம் அஸ்திரா எஃபர்ட். இந்த மந்திரம் தான் வாராகி சக்தி வாய்ந்த மந்திரம். இது சொல்ல முடியாதவங்க, இது வந்து ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லணும்னா நிச்சயமா சொல்ல முடியாது. சில பேர் சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் ஒரு சின்னதா ஒரு லைன்ல ஓம் நமோ பகவதி வாராகி தேவி நமக அப்படின்னு சொன்னா போதும். இதை ஒரு நாளைக்கு 108 முறை 108 முறை சொன்னா போதும். இல்ல ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி இது சொன்னாலே போதும். அந்த அம்மாவோட அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அதாவது வீட்டிலேயே வந்து வாராகிக்கு தேவையான பூஜைகள் பண்ணலாமா? அந்த பூஜைகள் பண்றதுக்கு எளிமையான முறைகள் ஏதாவது இருக்குதா? நிச்சயமா இருக்குதுங்க. ரொம்ப எளிமையான பூஜை அப்படின்னு சொன்னாக்கா, வாராகியை தினமும் நம்ம வணங்கணும், பூஜை பண்ணணும்னாக்கா, அந்த அகல் விளக்குல இலுப்பை எண்ணெய் தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இலுப்பை எண்ணெயில தீபம் போட்டு ஒரு 2 பேரிச்சம்பழம், ஒரு 2 முந்திரி, ஒரு 4 திராட்சை, 4 டைமண்ட் கற்கண்டு, ஒரு கொஞ்சமாக தேன், இதை வந்து ஒரு தட்டில் ஊற்றி வச்சு நெய்வேத்தியமாக வச்சு, இதை நம்ம எப்பவுமே இந்த வீட்டில் இந்த 5 பொருளும் வச்சுக்கலாம். நம்ம மீதி எதனா நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாங்க வேண்டிய சூழ்நிலை தீபமும் இந்த நெய்வேத்தியமும் வச்சுட்டு ஒரு தண்ணியில், ஒரு கிளாஸ் தண்ணியில் மஞ்சள், ஒரு சிட்டிங் மஞ்சள் பொடி போட்டு வச்சு நம்ம வணங்கிட்டு, அந்த மஞ்சள் தண்ணியை மட்டும் மறுநாள் காலையில் மாத்திக்கலாம், வாசப்படிக்கு தெளிச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பண்ண முடியாது. இதுதான் வாராய்க்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம். இது எந்த நேரங்கள்ல பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கு? நம்ம வாராகிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்குள்ள விடியற் காலை 6 மணிக்குள்ள பண்ணணும். சாயந்தரம் மாலை வேலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல எப்போ வேணா பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து நெய்வேத்தியமா பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த திருமண தடை, குழந்தை பேரு தடை, கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் எந்த அளவுக்கு வாராகி அம்மனை வழிபடும் போது விடுபடுது? இது வந்து ஒண்ணுமே தேவையில்லைங்க. நம்ம வாராகி அம்மனை வந்து செவ்வாய்க்கிழமையில ஒரு செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண சொன்னோம் இல்லையா? இந்த குழந்தை பிரச்சனை, குழந்தை தடை, திருமண தடை, இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 9 வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமையில போயிட்டு அர்ச்சனை பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம சில பேர் வந்து அந்த முடியாதவங்களாம் தொடர்ந்து அப்பப்போ ஒரு வாரம் போவாங்க, ஒரு வாரம் போக முடியாது. அவங்கெல்லாம் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வரும்போது எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போனாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பண பிரச்சனை இருக்கும், தொழில் வளர்ச்சி அடையாது, ஒரு சிலர் வந்து முடக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கடன் தொல்லை தீர்றதுக்குலாம் வந்து எந்த மாதிரி வாராகி அம்மனை வழிபடணும்? வாராகி அம்மனை வழிபடுறதை விட வாராகி அம்மன் நம்ம வழிபடுறோம் வீட்டில் தினமும், அது ஒன்று, கோயிலுக்கு போகிறோம், எல்லாமே ஓகே. பட் சில விஷயங்கள் நம்ம அங்கே பண்ணணும் தாந்திரிகமாக. என்ன விஷயங்கள் கேட்டிங்கனாக்கா, ராகு காலம்னு சொல்லிட்டு வரும். ராகு காலம் யமகண்டம்னு. இந்த ராகு காலம் யமகண்டம் வரும்போது நம்ம தெருவாசல்னு சொல்லுவாங்க, வீட்டில் நிலைவாசல், அந்த வாசப்படியில் 2 பக்கமும் சந்தனவத்தி அந்த ராகு காலம் வரும்போதும் ஏற்றணும், யமகண்டம் வரும்போதும் ஏற்றணும். இந்த மாதிரி 2 பக்கம் சந்தனவத்தி ஏற்றணும். குளிகன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த குளிகன் வரும்போது வீட்டுக்குள்ளே மல்லி வத்தி ஏற்றணும். நல்ல ஜாஸ்மின், அந்த மல்லி வாசனையான வத்தி ஏற்றணும். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தொழில் வளர்ச்சி, பண வரவு இருக்கும். கடன் அடையணுன்னாக்கா தென்மேற்கு மூலையில் ஒரு பானையில் உப்பு ஃபுல்லாக கல்லுப்பு கொட்டி ஒரு அஞ்சனக்கல், ஒரு 5 ரூபா காயின், இந்த அஞ்சனக்கல் 5 ரூபா காயினும் வாங்கிட்டு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அஞ்சனக்கல் வாங்கிட்டு வந்து நம்ம பன்னீரில் பாலில் அலசி கழுவிட்டு அந்த உப்புக்கு மேலே வச்சு தென்மேற்கு மூலையில் வச்சிட்டோம்னா கடன் பிரச்சனை குறையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வாராகி அம்மனை வந்து இரவு நேரத்துல வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன? இரவு நேரத்துல வழிபடுவதற்கான ரகசியம் ஏதாவது இருக்குதா சார்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ரகசியங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா அந்த காலத்துல இருந்தது. அதை வந்து இப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பலிகள் கொடுக்கறது எல்லாமே இரவு நேரத்துல தான் பண்ணாங்க. ஸோ இரவு நேரத்துல தான் அந்த உக்ர தெய்வமா இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள். 2வது வந்து உபாசகர்கள், அந்த வாராகி உபாசனை பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்க, இந்த மாதிரியான நபர்கள் மட்டும்தான் இரவு நேரத்துல வழிபாடு பண்ணாங்க. ஸோ அது நம்ம இரவு நேரத்துல நம்ம வழிபாடு பண்ண எந்த அவசியமும் இல்லை. ஆனா வந்து குறிப்பா பெரும்பாலும் வந்து இரவு நேரங்கள்ல அந்த வாராகி அம்மனை வந்து நிறைய பேர், அதுவும் வந்து
பாத்தீங்கன்னா இடுகாட்டுல வச்சு வணங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாந்திரீகம் அது வந்து செய்யக்கூடியவர்கள். மாந்திரீகங்கள். அதுவே நம்ம ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு அது தேவையில்லைங்க. அதாவது இப்ப வாராகி அம்மன் வழிபாட்டின் போது வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து எதனால செய்யக்கூடாது? அந்த விஷயங்கள் என்ன முதல்ல அப்படின்றது? மெயினா நம்ம செய்யக்கூடாத விஷயம் பொதுவாவே அது இந்த தீபங்கள் ஏத்துறோம் இல்லையா? இந்த தீபங்கள் ஏத்தும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, கலப்படம் அந்த 5 எண்ணெய், தீப எண்ணெய் அந்த மாரிலாம் வாங்கிட்டு வந்து ஏத்துறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கர்மாவும், சாபமா தான் போகும். ஏன்னா, நம்ப தீபத்துல ஆகாரம் குடுக்குறோம் தெய்வத்துக்கு. தெய்வத்துக்கு குடுக்குற சாப்பாடு. ஸோ, அப்போ அது வந்து நம்ம எப்படி சாப்பாடு நம்ப சாப்பிடுவோமா அந்த எண்ணெயில, அந்த எண்ணெயெல்லாம் போட்டு? நிச்சயமா சாப்பிடணும். அப்போ தெய்வத்துக்கு குடுக்கும்போது, நம்ம சுத்தமா குடுக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கரெக்ட்டா செஞ்சோம்னாலே போதும். சுத்தமான நெய். நம்ம எல்லாருமே அதான் பண்றோம். கோயிலுக்கு குடுக்குறதுக்கும் சரி, கோயிலுக்கு எடுத்துன்னு போய் குடுக்கும்போது, அந்த அந்த தீப நெய், தீப தீப எண்ணெய் இந்த மாரி எடுத்துன்னு போய் குடுக்குறோம். இதெல்லாம் தவிர்க்கணும். தவிர்த்துட்டு, சுத்தமான விஷயங்கள் செய்யும்போது, நமக்கு அந்த தேவையில்லாத இந்த கெட்ட விஷயங்கள் நடக்காதுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் சொல்வாங்க, "வாராகி அம்மன் வந்து கனவுல வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வாராகி அம்மன் ஒருத்தருடைய கனவுல வந்தா, அதில் அருளோட அறிகுறியா? இல்லன்னா அவங்கள எச்சரிக்கை பண்றதற்கான அறிகுறி? இல்ல அது அருளோட அறிகுறி தான். ஆரோக்கியம் கனவுல வந்தாலே, அவங்களுக்கு அருள் கிடைக்க போதுன்னு அறிகுறி. எச்சரிக்கைன்றது என்னங்க, நம்ம அந்த வாராகியோட அருள் கிடைச்சதுக்கப்புறம் தேவையில்லாத மத்தவங்களுக்கு துரோகம் பண்றது, கெ தவறான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாம நம்ம இருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வராகியோடைய வழிபாட தொடங்குனதற்கு பின்பு வந்து, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நிகழும்? நிச்சயமா நெறைய மாற்றங்கள் கிடைக்கும். நெறைய விஷயங்கள் அவங்களுக்கே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசலாம். ஒருத்தர பத்தி நினைப்போம். நினைக்கும்போது அவங்க ஃபோன்ல வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் போலாம் அப்படின்னும்போது, நம்ப நடக்குமான்னு நெனச்சுப்போம். அந்த விஷயம் நடக்கும். நடக்காத விஷயம் நடக்கும். இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் சொன்னதுக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். மழை வராதுன்னும்போது மழை வந்தது. வரக்கூடிய நேரத்துல வரல. தடுத்திருக்கிறோம். அந்த மாரி விஷயங்கள். இப்போ விஜய் தான் சிஎம்மா வருவார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் அம்பாள் வந்து நம்ம வாயிலருந்து சொல்ல வைப்பாங்க. இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா. ஏன்னா, இதெல்லாம் இப்ப வந்து நீங்க சொன்ன விஷயங்கள், உங்களுக்கு நடந்த விஷயங்கள். மக்கள் யாராவது உங்ககிட்ட வந்து, "எனக்கு இந்த மாதிரி வாராகிய கும்பிட்டதற்கு பின்பு, பல நல்ல விஷயங்களுள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு" அப்படின்னு யாராவது பகிர்ந்தது உண்டா சார்? நெறைய பேரு. கொஞ்சமா நெஜமா நெறைய நாட்டுலருந்து வராங்க. நான் நெனச்சேன், வாராகிக்கு இங்க தான் நெறைய பக்தர்கள் இருக்காங்கன்னு. ஆனா எல்லா நாடுகள்லயும் வாராகிக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க. நெறைய நாட்டுலருந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா, அது ஏதாவது வந்து எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா சார்? அதாவது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? நெறைய சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுலருந்து அமெரிக்காலருந்து பேசுனாங்க. என் புள்ளைக்கு எத்தனையோ முறை நான் சீட்டு கேட்டு கிடைக்கல. ஆனா வாராகிய வணங்குனதுக்கு அப்புறம் டக்குன்னு எனக்கு வந்து என் பையனுக்கு சீட்டு கிடைச்சது. மெடிக்கல் சீட்டு அந்த மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருந்து, திடீர்னு உயிர் போற கண்டிஷன்லலாம் பொழச்சிருக்காங்க. நெறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நெறைய பேர் நேர்ல சொல்லியிருக்காங்க. அது நெறைய நடந்திருக்குதுங்க. இப்ப வாராகி அம்மனுடைய ஒரு பரிபூர்வ பரிபூர்ண ஒரு அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மக்கள் செய்ய வேண்டிய 5 எளிமையான விஷயங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் சார்? ஆ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ புணுகு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகள்ல விப்பாங்க. அந்த புணுகு வாங்கிட்டு வந்து மஞ்சள் இருக்கு இல்லைங்களா? ஆ மஞ்சள் பொடி அத கலந்து, அது கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமா கலந்து, அத நெத்தியில வச்சுட்டு வந்தோம்னாலே, நெத்தியில வச்சுட்டு வரணும் 1. 2வது சந்தனம், சுத்தமான சந்தனம், தூய சந்தனம் வாங்கி, இந்த இந்த நெத்தி சென்டரு, தொண்டைக்குழி, நெஞ்சுக்குழி, தொப்புள் குழி இந்த இடத்துல வச்சுட்டு வரணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மரிக்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு மரிக்கொழுந்து. ஸோ அந்த மரிக்கொழுந்த வாங்கி இந்த 2 காதுக்கு பின்புறமோ, இல்ல மேல அந்த அத்தர் மேல பூசிக்கலாம். அந்த வாசனை எப்பவுமே இருக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நான் சொன்ன அந்த மந்திரங்கள் நைட்டு படுக்கும்போது ஒரு 10 நிமிஷம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், காலைல எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம், இப்படி சொல்லிட்டே வந்தோம்னா, தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னா, சீக்கிரமா அம்மாவோட அருள் கிடைக்கும். ஏன்னா, வாராகி அம்மன் இந்த மாதிரி அம்மன், காளி நான் இதற்கு முன்பு வந்து கேட்ட கேள்வி மாதிரி தான். ஏன்னா, இவங்களுடைய வழிபாடுகள்லாம் ஆக்ரோஷமா இருக்கும். ஏதாவது தவறு செய்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்ல ஏதாவது தவறு செய்தோம் அப்படின்னா, உடனே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மைதானா? அந்த மாதிரியான தவறுனா எது நம்ம செய்யாம இருக்கணும் சார்? இல்ல தவறுன்றது முதல்ல நம்ம வந்து நம்ம சுத்தமா மாத்திக்கணும். முதல்ல வந்து மத்தவங்கள பழிவாங்கணுன்ற எண்ணம், மத்தவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள், துரோகம் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நாம மாத்திக்கணும் 1. ஏன்னா நம்ம தெய்வத்த வணங்க போம்போது தெய்வத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். ஸோ அப்படி சில விஷயங்கள் மாத்திக்கணும். நான் சொன்ன அந்த எண்ணெய் விஷயங்கள்லாம் வந்து கலப்பட எண்ணெய் அந்த மாரி விஷயங்கள் செய்யக்கூடாது. ஸோ
அதுதான் மற்ற தெய்வங்கள் நம்ம இப்போ இன்னைக்கு நிலைமை கலியுகத்தில் ஆஹ் எந்த தெய்வத்தை போய் நம்ம கும்பிட்டாலும் வாராகி தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ நம்ம ஏன்னா காளி நீங்க வாராகி தான் முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய குல தெய்வம் தான் வந்து டக்குன்னு கேட்ட உடனேயே முன்னாடி, அதாவது ஒரு வரம் கேட்கிறோம், ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து மக்கள் அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வம் தான் முன்னாடி வந்து நிக்கும் அது சொல்றாங்க. கரெக்ட்டுங்க. எப்பவுமே எதுக்கு நம்மளுக்கு நல்ல குலதெய்வத்தை வந்து கட்டி வச்சிருவாங்கலாம் சொல்லுவாங்க. நிறைய குலதெய்வம் நம்மளுக்கு வேலை செய்யல அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் குலதெய்வத்தை முதல்ல நம்ம வணங்கணும். மாசம் மாசம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இது ப்ராக்டிக்கலா இதுதான் உண்மை. குலதெய்வத்தை இப்போ நம்ம வாராகியை கூப்பிடுறோம், யாரை கூப்பிடுறோம், பிள்ளையாரை கூப்பிடுறோம்னாலும் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். பட் இந்த தெய்வங்கள்லாம் உடனே டக்குன்னு வந்து வேலை செய்யக்கூடியது. நம்ம குலதெய்வத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்குறோம் அவ்வளவுதான். நம்ம ஏன்னா சொல்றோம். இப்போ வீடுகள்ல இன்னொரு விஷயம், வீடுகள்ல வந்து வாராகி அம்மன் சிலையை வச்சு வழிபடுறாங்க. ஒரு சிலர் மிகப்பெரிய அளவுல புகைப்படத்தை வச்சு வழிபடுறாங்க. அந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாமா? அப்படி வழிபாடுகள் செய்தால் வீட்ல ரொம்பவே சுத்தபத்தமா இருக்கணும்னு வந்து சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் கூடுதலா பூசணிக்காயில வந்து தீபம் ஏற்றுறது, தேங்காய், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்துல எல்லாம் வந்து தீபம் ஏற்றுறது, அந்த ராவு காலம் நீங்க சொன்ன மாதிரி ராவு கால நேரங்கள்ல, யமகண்ட நேரங்கள்ல விளக்கேற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்றாங்களே, இது வீடுகளை செய்யலாமா? ஏன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் வந்து உக்கிரமா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த வீட்டோடைய இது வந்து தாங்க முடியாது. அந்த சக்தியை வந்து வீட்டுல இருக்கிறவங்களால தாங்க முடியாது. அது இந்த மாதிரி கோவில்கள்ல தான் வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? அப்படியெல்லாம் இல்லைங்க. கோயில்ல போய் பண்ண முடியாதவங்க வீட்டில் பண்ணலாம். அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் சும்மா எதனா ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. பட் படங்கள் என்ன சைஸ் சொன்னா வைக்கலாம். அம்பாளுடைய படங்கள். சிலைன்னு வரும்போது நம்ம ஒரு அடிக்குள்ள தான் இருக்கணும். ஒரு அடிக்குள்ள இருக்கும்போது, ஏன்னா ஒரு அடிக்கு மேலே போச்சுன்னா நம்ம தினம் தினம் நெய்வேத்தியம் கொடுக்கணும், தினம் தினம் அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை கொடுக்கணும். ஸோ ஒரு அடிக்கு உள்ள இருந்துச்சுன்னா 15 நாள் நம்ம பஞ்சமி அன்னைக்கு நம்ம எதனா நெய்வேத்தியம் வச்சா போதும். அபிஷேகம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சின்ன சின்ன சிலைகள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம், வணங்கலாம். பூசணிக்கால எண்ணெய் விளக்கேற்றுறது, தேங்காயில் விளக்கேற்றுறதுலாம் கோயிலில் போய் ஏற்றலாம். கோயிலில் முடியாதுங்க வீட்டில் ஏற்றலாம். அதனால எந்த தப்புமே கிடையாதுங்க. கண்டிப்பா சார். இப்ப வாராகி அம்மனை எப்படி வழிபடணும், எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த மாதிரி வழிபடணும், வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான மந்திரங்களை வந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.